Lord, renew my mind as your will unfold in my life, living every day in the power of your love. Oh, hold me close. அன்பார்ந்த தேவ ஜனமே, இந்த காலை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்தின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த காலை ஆராதனையிலே உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு, அப்பா, உம்மை துதித்து பாடும்படிக்கு, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு இந்த இணையத்தின் வாயிலாக கர்த்தாவே நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, நாங்கள் தேவ சபையிலே வந்து ஒன்றாக சேர்ந்து அப்பா உம்மை ஆராதிக்கும்படிக்கு கூடாத இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து கர்த்தாவே நாங்கள் உம்மை துதித்து பாடவும், கர்த்தாவே உம்முடைய வேதத்தினுடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. தேவமே, இந்த நேரத்தை உம்முடைய கரத்திலே தருகிறேன். நீரே ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே நாங்கள் இல்லத்திலிருந்து அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாக இந்த ஆராதனையிலே ஒன்று கூடி உம்மை துதித்து பாடி, ஐயா, இந்த ஆராதனையை நாங்கள் இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீரே தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எந்தன் அன்புள்ள ஆண்டவர் என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோமாக. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே இந்த நிலையில்லா வாழ்க்கையிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திடே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணமாஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பணமாஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம்
வாருங்கள் நாம் ஒருமனப்பட்டு பொதுவான பாவ அறிக்கையை நாம் வாசிப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அள்ளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாய் இரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். தொடர்ந்து மாறி மாறி வாசித்துக்குள்ளாக நாம் ஒன்றிணைவோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாகம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 19 முடிய. இதனை வழிநடத்த குமாரி என் ஜுவனிதா தாஸை அழைக்கிறேன். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசித்தல் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 12 தொடங்கி 19 முடிய. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 12 தொடங்கி 19 முடிய. வசனம் 12. பேலியானின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. ஆமென். தேவ ஜனமே, இந்த ஆராதனையிலே நாம் தேவனை உயர்த்தி பாடுவது மிக முக்கியமாக ஒன்றாய் காணப்படுகிறது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தேவனை உயர்த்தி பாடுவோமாக. இந்த துதி தொழுகை நேரத்தை நமக்காக வழிநடத்த குமாரி மதுனிஷா தாஸ். வாருங்கள் அன்பான தேவஜனமே, இந்த துதி வேளையில் நாம் கர்த்தரை உற்சாகமாகவும் ஆயுதத்தோடும் நாம் இந்த துதி வேளையிலும் கலந்து கொள்வோமாக. Mira, mira,
கர்த்தாவே நீர் மாத்திரம் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்கள் கண்மணி போல காத்து வந்த தேவன் இயேசுவே கர்த்தாவே. அது மட்டும் இல்லாமல் இயேசுவே நாங்கள் எந்த வேலையிலும் கர்த்தாவே நாங்கள் தோல்வி அடையும் போது கர்த்தாவே நீங்கள் எங்கள் கைகளை கொடுத்து கர்த்தாவே உயர்த்தின தேவனாய் இருக்கிறதாக சோஸ்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே யார் எங்களை கர்த்தாவை தள்ளிவிட்டாலும் நீங்கள் தள்ளிவிடாத தேவனாய் இருக்கிறீர்கள் கர்த்தாவே. அது மட்டும் இல்லாமல் கர்த்தாவே எந்த இடத்துல நாங்கள் தோத்து போகிறோமோ கர்த்தாவே அந்த இடத்தில் நின்று கர்த்தாவை தேக்க வைக்கும் தேவனாய் இருக்கிறீர்கள் இயேசுவே. எங்களை வாழாக்காமல் தலையாக்குவோம் நன்றி இயேசுவே. எங்களை கீழாக்காமல் கர்த்தாவே பிள்ளைகளை மேலாக கூட்டினதற்காக நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் நீங்க வாசம் பண்றதுக்காக நன்றி இயேசுவே. எங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தவே உங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி இயேசுவே. கர்த்தாவே இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே உங்களிடம் கர்த்தாவே நாம் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. புதிய வேலையை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி இயேசுவே. ஹalleluya. Thank you Jesus. ஆமென். வாருங்கள் நாம் ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் உடைய சன்னிதானத்தில் வந்து கூடத்தக்க நீ கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஆன்லைன் மூலமாகவும் வீடுகளிலிருந்து நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்தாலோ அல்லது சபையிலே வந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் உடைய பிரசனம் உடைய பிள்ளைகள், சிஷ்யர்கள், ஊழியர்கள் கூடும் இடத்தில் உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்திலே கொடுக்கிறீர்களோ அங்கு மெய்யாகவே நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த எங்கள் நல்ல தேவனே, பரிசுத்த ஓய்வு நாள் உமக்குரியது. அதிலே நாங்கள் உமக்கென்று ஆராதனை செலுத்துவதற்கு நாங்கள் கூடி வரும் வேளையில் நீர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்க விரும்புகின்றோம். இது இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்ய பாடல் மூலமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. கர்த்தாவே நாங்கள் துதித்து கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் அழுக்கானவர்கள், பாவிகள், கர்த்தாவே சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள், மன்னிக்கப்பட வேண்டியவர்கள் என்று உணர்கிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உணர்த்தி வருகிற தயவுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வேளையிலும் ஒரு விசை கழுவும், மன்னியும், சுத்திகரியும், எங்களை மாற்றும். உடைய பிள்ளைகளாக, சிஷ்யர்களாக, ஊழியர்களாக மீண்டும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய சித்தம் நிறைவேற எங்களை வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். அப்பா, நீர் நல்லவர், வல்லவர். உடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை, உடைய ராஜ்யம் அசைக்க முடியாது என்று நாங்கள் அறிந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல இயேசுவை ஆண்டவரே நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய் மாற இருக்க தொடர்ந்து பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த காலை வேளையிலும் கூட விசேஷமாக எங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, தன் சபையையும் சுமைபிலோ வெளிப்புற ஊழியத்தையும் தாசிபுத்திரி ஃபிரிச்சிங் பாயிண்டையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட, அந்தந்த ஊழியத்தில் உள்ள அங்கத்தினர்கள் பலப்பட, பக்குவப்பட, ஆண்டவரை ஸ்திரப்பட, நிலைத்து நிற்க உம்முடைய ஊழியத்தின் மூலமாக, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சுகின்றோம். தொடர்ந்து போதகர்களையும் உக்ரைன குழுவையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமும் சபையிலே மகிமைப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் சேர்ந்து ஊழியம் செய்யும்படி கிருபை செய்யுமாறு செபிக்கிறோம். புரிந்துணர்வை தாரும், அன்பை கொட்டிக்கு தாரும். ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் கைகோத்து ஊழியம் செய்யும்படி உம்முடைய அகாப்பை அன்பு எங்களை ஆட்கொள்ள நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிற திருமதி வள்ளியம்மா குடும்பத்துக்காக நாங்கள் வருகின்றோம். அந்த குடும்பத்தை நீ கண்ணோக்கி ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். உடைய தெய்வீக பிரசனம், சமாதானம் அந்த துக்க மக்களோடு கூட, குடும்பத்தினரோடு கூட சேர்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அளவற்ற கிருபை அவர்களோடு கூட இருந்து தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட சரீர பலவீனமாக இருக்கிற அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சோர்வாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய தழும்புகளால் சுகப்படுத்தி, பலப்படுத்தி, சுகப்படுத்தி மீண்டும் உம்முடைய பிரசனத்தில் களி கூற நீ கிருபை செய்யும். ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும். எடுக்கும் மருந்துகள் உம்முடைய சரீரமாக, இரத்தமாக நீ மாற்றி ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே சபையின் தேவையுள்ள குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கஷ்டத்திலும் வருமானத்திலும் போதுமானது இல்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறவர்கள்
கண்ணீரை துடைப்பீராக. கர்த்தாவே, தேவையான உதவிகளை நீர் கட்டளையிடுவீராக. வழிகளை திறந்து கொடுப்பீராக. உம்மை நம்பி வர பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டீர். அதனால் தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அல்லேலூயாப்பா. உம்மையே சார்ந்து உம்மையை நம்பி இருக்கும்போது கட்டாயமாக நீர் உதவி செய்வீர். இந்த வேளையிலும் கூட எங்களுடைய தமிழ் வருடாந்த மாநாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் சுவிசேஷ மாதமாக அனுசரிக்க நீ கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. ஆண்டவரே, சுவிசேஷ வாரியம் அநேக திட்டங்களை வகுத்து அனுப்பியிருக்கிறதையும் நாங்கள் அறிகின்றோம். ஒவ்வொரு சபையையும் ஆண்டவரே, அந்த நிகழ்வுகள், அந்த நிகழ்ச்சிகளை, ஏற்பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்புரிய நீ உதவி செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். உம்முடைய நாமம் ராஜ்யம் விருத்தி அடையத்தக்க புது ஆத்மாக்களை நாங்கள் சந்திக்க அவர்களுமே அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள நீ அனுக்கிரகம் செய்வீராக. உங்களுடைய சித்தம் நிறைவேற்ற நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்தப்பா, இந்த வேலையிலும் கூட மலேசியா தேசத்திலே கர்த்தாவே, வாதை COVID-19 ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆண்டவரே முற்றிலுமாய் அகற்ற நாங்கள் கெஞ்சுகிறோம். அதன் மூலமாக சுயாதீனத்தோடு விடுதலையோடு உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொள்ள எல்லா அங்கத்தினர்களுக்கும் நீர் உதவி செய்யுமாறு செபிக்கின்றோம். கர்த்தாவே, பயத்தை நீக்கும். குறிப்பாக இந்த நாட்களிலே பள்ளிக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆசிரியர்களுக்காக செபிக்கின்றோம். மீண்டும் ஒரு சில இடங்களில் பள்ளிகளில் பரவி இருக்கிறது என்று கேள்விப்பட்டு பள்ளிகள் மூடப்பட வேண்டும் என்று கேள்விப்படுகின்றோம். தொடர்ந்து அசம்பவம் நடவாமல் பாதுகாத்து கொள்ளும். பாதிக்கப்பட்டவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் வீடு திரும்ப நிற்கிறவிட்டாரோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் அரசாங்கம் என்ன SOP விதிக்கிறார்களோ அதற்கு கீழ்ப்பிடிந்து நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு செபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஏனோ தானோ என்று பின்பற்றாதபடி உம்முடைய சித்தம் நிறைவேற நீர் என்ன சொல்ல சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் கேட்டு கீழ்ப்பிடிந்து நடக்க அனுக்கிரகம் செய்யுமாறு செபிக்கிறோம். வழிநடத்தி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். COVID-19 தடுப்பூசி திட்டத்தையும் நீர் வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. தொடர்ந்து யாவரும் அதை பெற்றுக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள, எல்லா பயத்தையும் சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து நீர் வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்கள் தலைமை போதுகர் கொண்டு நீர் பேசி வருகிற சத்தியங்களுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட நீர் அவர் மூலமாக பேச நாங்கள் கெஞ்சுகின்றோம். தெளிவுபடுத்தும் ஆண்டவரே. நாங்கள் அதை கேட்டு கீழ்ப்பிடிந்து நடக்கும் பிள்ளைகளாக, சீஷர்களாக, ஊழியர்களாக ஜீவிக்க எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமை பெற வேண்டும். தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்வோமாக. பரமென்றுக்கு எங்கள் பிதாவையும் உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களும் எங்களுக்கு மன்னியும். இதை சோதனை பிரேஸ் பண்ணாதபடி தீவிர ராஜ்யம் வல்லமையும் என்றென்றும். ஆமென். அன்பார்ந்த தேவ ஜனமே, இது காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் தேவனுக்கு செலுத்தி அவரை ஆராதிப்போமாக. தந்தானை துதிப்போமே, திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கலந்த நந்த மலவிள்ளர் கரியதோர் நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கலந்த நந்த மலவிள்ளர் கரியதோர் நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே.
அரசு சியோனே. ஐயன் தேசத்து நீ கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நாமும். ஐயன் தேசத்து நீ கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நாமும். தந்தானை துதிப்போமே கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டரும் சித்து முதித்து கண்ணார கழித்தாயே. எண்ணிற் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னேர் போல மாறி பொற்பெய்துமே. எண்ணிற் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னேர் போல மாறி பொற்பெய்துமே. தந்தானை துதிப்போமே சுத்தாங்கத்து நற்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே. கத்து கொலைந்துனை கத்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம். கத்து கொலைந்துனை கத்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. அன்பார்ந்த தேவ ஜனமே, இன்றைய தேவ செய்திக்கு அடிப்படையாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 96 வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. 96ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. இதனை வாசிக்க திருமதி பத்மா சுரேஷை அழைக்கிறேன். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு சங்கீதம் 96 1 தொடங்கி 10 முடிய. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். 6வது வசனம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். கர்த்தர் தாமே திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து இன்றைய தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இன்றைய தேவ செய்தியை நமக்காக அருட்திரு டேவிட் தர்மக்கன் அவர்கள் கொண்டு வருகிறார். அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே இன்றைய தேவ செய்தி நமக்காக வழங்கப்படும். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் மூலமாக சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக அவருக்கு கோடா கோடி சோஸ்திரம். அன்பானவர்களே, இந்த வாரம் முழுவதும் நாம் சுவிசேஷ வாரத்தை அனுபவிக்கிறோம். இந்த ஞாயிறு சுவிசேஷ ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். We are observing Evangelism Week, and today Sunday is Evangelism Sunday. அதனால் அதற்கேற்ற செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். வாசிக்கப்பட்ட அதிகாரத்தில் சங்கீதம் 96 2வது வசனம் இவ்விதமாக கூறுகிறது: கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோஸ்தரித்து
நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோஸ்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். Sing to the Lord, praise His name, proclaim His salvation day by day. Show forth His salvation day by day. அநேக கிறிஸ்தவர்கள் உடைய நம்பிக்கை என்னன்னா, சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்து செல்லத்தக்க புதிய ஏற்பாட்டில் தான் அந்த கட்டளை, சுவிசேஷங்களில் தான் அந்த கட்டளை இருக்கிறது என்று ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் உண்டு. Many Christians believe that missionary imperative of our faith is based on the Great Commission we found in the Gospels. ஆனால் நம்ம வேதத்தை, பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை, யூதர்களை விசேஷமாக தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக இந்த சுவிசேஷ ஊழியம் அல்லது மிஷனரி ஊழியம் பரவ வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு என்னன்னா, அவர்கள் தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்த வேண்டும், தேவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய அன்பு, அவருடைய இரட்சண்யம், இவைகள் எல்லாவற்றையும் புறஜாதியார் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துல தான் தேவனாகிய கர்த்தர் இந்த யூத ஜனத்தை என்ன செய்தாரு? தேர்ந்தெடுத்தார். So to evangelize is already in the Old Testament. God chose a nation, a people to go and witness for Him. அவர்கள் கடவுளால் பெற்றுக்கொண்ட உன்னதமான ஊழியம் என்று அவர்கள் அறிய வேண்டும். அவர்கள் தேவனுடைய சுவிசேஷர்கள் என்று அறிய வேண்டும். அதான் கடவுளுடைய நோக்கம். இந்த யூத ஜனத்தாருக்கு கடவுள் இந்த ஜாதியாரை அழைத்த, என்னுடைய ஜனங்கள் என்று அழைத்த நோக்கமே அதுதான். யெகோவா தேவன் எல்லா விக்கிரகங்களுக்கும் சிலைகளுக்கும் மேன்மையானவர் என்று அவர்கள் அறிவிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதியாரும் தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து அவரை தொழுது அவருக்கு கனம், மகிமை கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் அவருடைய அழைப்புல நம்ம பார்க்கிறோம். ஆனால் என்ன நடந்தது என்றால், அழைக்கப்பட்டவர்கள் ஆகாதவர்களாக போய்விட்டார்கள். கடவுளை பற்றி முதலாவது எல்லாருக்கும் அறிவிக்கத்தக்க அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள். கடவுள் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்.
நியாயப்பிரமாணத்தை முழுமையாக பின்பற்றினால் அவர்கள் ரட்சணியம் அடையலாம். ஆனால் நியாயப்பிரமாணத்தை பெற்ற அவர்கள் நியாயப்பிரமாணத்தை குழப்பி சொதப்பி அதை எந்த மனுஷனும் கை கொள்ள முடியாத ஒரு நிலையில் அதை நியாயப்பிரமாணத்தை மாற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் போட்ட ஒரு கட்டளையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படின்னா என்ன என்று அதுக்கு கீழே வரிசையா 100 கட்டளைகள் போட்டாங்க. ஓய்வு நாளில் உன்னுடைய ஆக்ஸ் எருது கிணற்றுல விழுந்தா அதை தூக்கக்கூடாது, பிள்ளைய தூக்கக்கூடாது. ஒருத்தன் சுகவீனமாக இருப்பான் என்றால் அவனுக்கு சுகம் கொடுக்க முடியாது, அவன் அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்ட்டு பலவிதமான கட்டளைகளை போட்டு சுதப்பி விட்டார்கள். These Jews are the ones who received all the commandments from God. But what they received from God, they themselves were confused, and they confused others, and nobody was in a position to fulfill the law. To fulfill the law. Keep the Sabbath holy. Keep the Sabbath holy is one of the commandments, but they put so many restrictions under that, and they themselves could not fulfill the law. The people could not the Jews themselves could not fulfill the law. Secondly, these people were supposed to witness to the other people, the Gentiles. They did not respect them. They called the Gentiles dogs. They said, these Gentiles are firewood for hell. That is how they treated other people. So they failed in God's call. ஒன்று, நியாயப்பிரமாணத்தை அவர்கள் நிறைவேற்ற முடியல, அது அவர்களுடைய தப்பு. கடவுள் ஒன்று சொன்னார், அவர்கள் செய்தது இன்னொன்று. ரெண்டாவது, மற்ற ஜாதியாரை அவர்கள் மதிக்கலை. மற்ற ஜாதியாருக்கு இந்த யெகோவா தேவனை வெளிப்படுத்தணும், ஆனால் மற்ற ஜாதியாரை அவர்கள் மதிக்கலை. அவர்களை நாய்கள் என்று கூப்பிட்டார்கள். நரகத்திற்கு எறியப்படும் விறகு கட்ட என்று அவர்களை அவ்விதமாக கூறினார்கள். அதனால் அழைத்த அழைப்புக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இல்லாதபடினால்தான் அந்த ஊழியத்திலிருந்து அவர்கள் எடுக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். They were to sing to the Lord, praise His name, proclaim His salvation day after day. இந்த ஜனத்தார் அவருடைய நாமத்தை சோஸ்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். ஆனால் அதில் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த காரணத்துக்காக தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஊழியம், அவரை ஏற்றுக்கொண்ட
இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். So today, the Great Commission to be fulfilled is in the hands of the Christians. God is called Jesus Christ to fulfill the law. Jesus Christ died for our curse. Jesus Christ is the way, the truth, and the life. And in Him there is forgiveness. In Him there is salvation. இயேசு கிறிஸ்து முழுமையாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். நமக்காக பாடுபட்டு நமக்காக சிலுவையில் அறையுண்ட அந்த தேவன், அவரை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் அவருக்கு சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும் என்ற ஸ்லாக்கியத்தை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இது இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுடைய கடமையாக காணப்படுகிறது. In 2 Peter 2:9-10, the word of God says, "But you are a chosen generation." கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி, a royal priesthood, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்ம யார் இன்னைக்கு? ஆசாரிய கூட்டம். Today God calls the Christian community as a holy nation, a peculiar people, that ye should show forth the praises of him who has called you out of darkness into his marvelous light. கடவுள் அந்த ஊழியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த ஜனமாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். Show forth his salvation. சுவிசேஷத்தை நம்ம காட்ட வேண்டுமா? Show forth his salvation from day to day. ஒவ்வொரு நாளும் இந்த இரட்சணியத்தை மற்றவர்கள் காணத்தக்க உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நீ காட்ட வேண்டும். எப்படி காட்டுறதுங்க? என்னுடைய இரட்சணியத்தை நான் காட்ட வேண்டுமா? எப்படி காட்டுறது? அதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. நான் படித்து கொண்டிருந்த கல்லூரியில் என்னோடு கூட ஒரு மாணவன் நண்பன் இருந்தார். அப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட் இன்ட்ரடக்ஷன், புதிய ஏற்பாடு அறிமுகம், அந்த பாடத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வதாக இருந்தது. அப்போ இந்த சகோதரன் என்கிட்ட சொன்னார், டேவிட், இந்த பாடம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு சொன்னார். சொன்னேன், பரவாயில்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம் அப்படின்ட்டு நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த சகோதரன் பாருங்க ஒரு சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னார் என்றால், அவர் இந்த வேத கல்லூரிக்கு வருவதற்கு முன்பதாக அதுக்கு முந்தையே 2 மாஸ்டர்ஸ் பட்டம் அவர் எடுத்துட்டார். சரியா? அந்த மாஸ்டர்ஸ் பட்டம் எடுக்கும் அந்த காலத்தர் வாயில
அவருடைய அந்த அறையில் தங்கி கொண்டு இருக்கும் அறையில் ஒரு இந்து சகோதரன் ஒருவன் இருந்தானாம். சரியா? அவர்கள் 2 பேரும் அந்த அறையில் ஒரு அறையில் இருந்தாங்க. ஒரு நாள் இவர் வெளியே போயிட்டு தன்னுடைய அறைக்கு வந்து கதவை மெதுவாக திறந்து உள்ளுக்கு போயிருக்கிறாரு. அப்போ உள்ளுக்கு போகும்போது அவர் கண்ட காட்சி அவரை அதற வைத்தது. உடனே கதவை மெதுவாக சாத்திட்டு வெளியே ரொம்ப நேரம் நின்று இருந்தார். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு என்ன செஞ்சார்? அவர் தன்னுடைய அறை உள்ளுக்கு போனார். அறை உள்ளுக்கு போய் அந்த அவரோடு கூட தங்கும் அந்த சகோதரனை பார்த்து கேட்ட கேள்வி என்ன என்றால், நீ கடவுளை வழிபடுறதுக்கு நீ ஒரு ஜெப இடம் இங்க வச்சிருக்கிற, ஆனா நீயா இந்த இடத்தை விட்டுட்டு ஏன் இடத்துக்கு போய் முழங்கால் படி போட்டு என்னுடைய தெய்வத்திட்ட நீயே ஜெபித்தாய் என்று கேட்டார். இதான் நடந்த சம்பவம். அப்போ அந்த சகோதரன் சொன்னானா, ஜான், உன் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உன்னோடு கூட பழகிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. மற்றவர்களை பார்க்கிலும் நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாய். நான் என்ன அறிகிறேன் என்றால், அது நீ தொழுது கொள்ளும் தெய்வத்தினாலதான் நீ இப்படி இருக்கிற என்று நான் அறிந்து கொண்டேன். நீ தொழுது கொள்ளும் கிறிஸ்துவனாலதான் நீ உன்னுடைய குணாதிசயங்கள்லாம் இப்படி இருக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் சொன்னாரா. அந்த சகோதரன் சொல்லியிருக்கான், எனக்கும் இந்த கிறிஸ்துவை அறிமுகப்படுத்து, நானும் இந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். Teach me about this Christ. I want to know him. And this John immediately took him to his pastor, introduced him, and told the pastor that this young man wants to know Christ. And the pastor ministered to him, and he became a Christian. John did not open his mouth to talk about Christ. John வாய் திறந்து தன்னோடு கூட தங்கும் அந்த சகோதரனிடத்துல இயேசுவை பத்தி சொல்லல. ஆனா ஜானை பார்த்து ரொம்ப வித்தியாசமா இருக்கான். அது நிச்சயமாக கிறிஸ்துவனாலதான் என்பதை அறிந்து கொண்டான். அப்ப என்ன செஞ்சா, தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவன் கிறிஸ்துவை காண்பித்தான். Through his very life, he showed his friend Christ. The very life, without a single word. This is what we need. We need this character. மற்றவர்கள் நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க? When other people see us, what do they say?
Do they see Christ in us? Or do they see something else in us? The word of God says, show forth his salvation. இந்த ரட்சிப்பை நீ என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷமாக காட்ட வேண்டும், சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். So this is one way of witnessing for Christ, our life. என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நானும் இயேசுவை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்வார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார், அதனால தான் என் குணங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யறோம்? அவர்களுக்கு காட்டுகிறோம். The Christian character in us. அன்பானவர்களே, இன்னொரு உதாரணம். என்ன உதாரணம்னா, இதற்கு மாறான ஒரு உதாரணம். ஒரு முறை நான் டவுனுக்கு போனேங்க. டவுனுக்கு போன உடனே அங்கே ஒரு சகோதரன் என்கிட்ட நீங்கள் இந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பாஸ்டராக தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம், மெத்தடிஸ்ட் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறேன். பேச ஆரம்பித்தோம். கேட்டேன், எங்கே வேலை செய்கிறீங்க அப்படியெல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நான் இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இந்த இடத்துல வேலை செய்கிறீங்களா? என்னுடைய சபையை சேர்ந்த ஒரு நபர் அங்கே மேனேஜராக இருக்கிறார். சரியா? அவர் உங்களுக்கு தெரியுமா? நான் பேர் சொன்னேன். ஓ, அந்த மனுஷனா? அந்த மனுஷன் ரொம்ப மோசமான ஒரு மனுஷன், யாரையும் மதிக்க மாட்டான் அவன், அப்படி சொன்னாருங்க. கிறிஸ்தவர் தான், சபையில் பொறுப்பு வச்சிருக்கிறவர் தான், ஆனால் சாட்சி இல்லையே. அப்படியும் மக்கள் இருக்கிறாங்களே, கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் சாட்சி இல்லாத ஒரு ஜீவியம். சபைக்குள்ள தேவ தூதர்கள், வெளியே போனா பிசாசின் ஜீவியம். அப்ப கடவுளை காட்ட முடியாத, கடவுளை காட்ட முடியாது. எப்படி காட்ட முடியும்? நான் தலை குனிந்து நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நோ விட்னஸ். எப்படி கடவுளுக்கு உப்பா இருக்க முடியும்? எப்படி கடவுளுக்கு ஒளியா இருக்க முடியும்? உப்பு சாரமற்று போச்சே. வெளியே போன உடனே உப்பு சாரமற்று போச்சு. சர்ச் உள்ளுக்கு உப்பா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா வெளியே போன உடனே உப்பு சாரமற்று போச்சே. சர்ச்சுக்குள்ள இருக்கும் பொழுது அப்படியே பிரகாசிக்கிற ஒளி மாதிரி இருக்குது, வெளியே போன பிறகு இருள் சுத்துருச்ச, சாட்சி இல்லையே. கிறிஸ்துவை எப்படி காண்பிக்கிறது? அன்பானவர்களை, யோசித்து பார்ப்போம். என்னுடைய ஜீவியம், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, இவைகள் எல்லாத்தையும் மற்றவர்கள் பார்க்குறாங்க. பார்த்து நம்ம கிட்ட நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க, ஏன்னா நீங்க தொழுது கொள்ளும் தேவன் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்களா? அன்பானவர்களே, can anyone come to us and say, when I see you, I see Christ in you? Our Hindu friends, our Muslim friends, can they say that to us? இன்னொரு உதாரணம், அருமையான ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு போதகர் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தார். ரட்சிப்படையாத அந்த வீட்டில் இருக்கிற கணவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் அங்கே சென்றிருந்தார். போதகர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இந்த மனிதன் திறந்த மனதோடு கூட அந்த சத்தியத்தை என்ன செஞ்சா கேட்டான்.
A pastor visited an unsaved husband and shared the gospel. The man was open, appreciative, and responsive. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்கங்க. After some discussion, the pastor, the unsaved man, and his wife, who was a believer, knelt and prayed. போதகர் அந்த மனிதன், சுவிசேஷை கேட்ட மனிதன், அவருடைய ரட்சிப்படைந்த அவருடைய மனைவி 3 பேரும் முழங்கால் படி போட்டு ஜெபித்தார்கள். ஜெபித்த அந்த இடத்துல பாருங்க, அந்த மனிதன் ஆண்டவரை நம்பி இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். The man received Jesus Christ, trusted Christ as Lord and Savior. அப்புறம் அதன் பிறகு ஜெபத்திற்கு பிறகு எழுந்தார்கள். போதகர் ஒரு கேள்வி கேட்டார். After talking to this man for some time, the pastor asked if he has faith in his wife's religion. உன்னுடைய மனைவி நம்பும் இந்த கிறிஸ்துவில் ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளும் இந்த கிறிஸ்துவில் நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அப்ப அந்த மனிதன் கொடுத்த பதில் என்ன பதில் தெரியுமா? The answer that the man gave was a beautiful answer. The man said his wife's daily life is the one that made him accept Christ. என்னுடைய மனைவியை நான் எப்பவும் பார்க்கிறேன், அவளுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது என்ன ரொம்ப கவர்ந்தது. அவர்களால தான் நான் இன்னைக்கு கிறிஸ்துவை என்ன செய்யறேன், ஏற்றுக்கொள்ளத்தக்க எனக்கு சுலபமாக இருந்தது. It was easy for me to accept Christ because through her very life my wife showed Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில இது கட்டாயம் தேவை, கட்டாயம் தேவை. கிறிஸ்துவை முதலாவது வாய் திறந்து பேசுவதற்கு முன்பதாக என்னுடைய ஜீவியம் கிறிஸ்துவை காட்ட வேண்டும். Before we open our mouth to witness about Christ, our life must show Jesus Christ. Our life must show Jesus Christ. ஒரு போதகர் ஒரு மனுஷன்ட்ட விதமாக கேட்டார், நீ உன் கடவுளுடைய பேரை சொல்லு, நான் எப்படிப்பட்ட மனிதன் என்று, நீ எப்படிப்பட்ட மனிதன் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். A pastor once looked at a man and said, name me your God and I will tell you what type of person you are.
How true it is. பாம்பை கும்பிடுறவன் பாம்பு மாதிரி தான் இருப்பாங்க. குரங்கு கும்பிடுறவன் குரங்கு மாதிரி தான் இருப்பான். விக்கிரகங்களை கும்பிடுறவன் விக்கிரகம் மாதிரி தான் இருப்பான். இல்ல, நான் கிறிஸ்துவை வெளிப்படுகிறேன், நான் கிறிஸ்து மாதிரி இருக்கணும். If you pray to the snake, you will have the snake's character. If you pray to a monkey, you will have monkey's character. If you really and sincerely and faithfully pray to the Lord Jesus Christ, you will have his character. And that is what we need today. Show forth your salvation. Our task is that of reproducing the Master. We are imitators of Christ. என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் கிறிஸ்துவை என்ன செய்கிறேன்? மற்றவர்களுக்கு காண்பிக்கிறேன், அவரை பின்பற்றுகிறேன், அவருடைய அடிச்சுவட்டை நான் என்ன செய்கிறேன்? பின்பற்றுகிறேன். என்னுடைய எஜமானுடைய அன்பு, என்னுடைய எஜமானுடைய இரக்கம், என்னுடைய எஜமானுடைய மன உருக்கம், என்னுடைய எஜமானுடைய மன்னிப்பின் குணங்கள் என்னிலே காணப்பட வேண்டும். ஆண்டவரை, இரண்டாவது, ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை காண்பித்து மற்றவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் இழுக்கலாம். இரண்டாவது, தன்னுடைய வாயை திறந்து இந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கலாம். Secondly, we must introduce God to the lost and needy world. We have to speak out. வாய் திறந்து சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இந்த உலகம் அவருடைய கிருபையை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சமாதானத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் கொடுக்கும் ஜெயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். The world needs to know the wonders of his grace and wisdom, peace, power, joy, and victory that Christ brings. Through our life, we have to show Christ. Secondly, through the very testimony that we have, we can share to people. This is how Christ touched me. This is how Christ saved me. This is how Christ healed me and given me new life. This is my testimony. He has changed my life. He can change yours. உன்னுடைய வாழ்க்கையை கூட கடவுள் மாற்ற முடியும். இன்னைக்கு அநேக மக்கள் சஞ்சலத்திலும் வருத்தத்திலும் வேதனையிலும் வழி தெரியாதபடி அங்குமிகுமாக திரிந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில கிறிஸ்துதான் வழி. கிறிஸ்து ஒருவரே இரட்சகர். என்னை விடுவித்த கிறிஸ்து உன்னையும் விடுவிப்பார் என்று நாம் மற்றவர்களுக்கு வாய் திறந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்.
இன்றைய ஆராதனைக்கு இறுதியாக கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என்ற பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோமாக. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. ஓ பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. ஓ எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. ஓ செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். இன்றைய ஆராதனையின் இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்காக வழங்குகிறார் ரெவரண்ட் டேவிட் தர்மக்கன் அவர்கள். ஜெபத்தோடு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. நாங்களுடைய சத்தியத்தை கேட்டு சிறந்த ஊழியர்களாக ஜீவிக்கத்தக்க அருள் புரியும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவுது. ஆமென்.
தொடர்ந்து அறிவிப்பு. இதனை நமக்காக நமது போதகர் பாஸ்டர் பிபி எப்ரஹாம் அவர்கள் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இந்த சுவிசேஷ ஞாயிறு என்று ஆன்லைன் ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்களும் சுயம்பிலோ ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தலைமை போதகர் அடுத்த டேவிட் தர்மக்கன் சார்பாகவும் அடியின் சார்பாகவும் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் விசேஷமாக சுவிசேஷ ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய சபையின் கருப்பொருளானது நம்முடைய மாநாட்டு கருப்பொருளை சார்ந்ததாகவும், அதாவது உலகத்துக்கு நீங்கள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருந்து தேவனுடைய மகிமையை நாடுங்கள். நம்முடைய ஸ்தல சபை இயேசுவை பின்பற்றி அவரை கீழ்ப்படிந்திருங்கள், இயேசுவை பின்பற்றி அவரை கீழ்ப்படிந்திருங்கள் என்பதாகும். தொடர்ந்து பிரியமானவர்களே, நம்முடைய சபையிலே திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை நம்முடைய சங்கிலி ஜெபம் நடைபெற்று வருகிறது. இது கலந்து கொள்ளுகிறவர்கள் உங்கள் நேரம் குறிப்பிட்ட நேரத்திலே நீங்கள் ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து நம்முடைய தசம பாகம் காணிக்கைகள் படிக்க சபை கூடி வருதல் மற்றும் ஆன்லைன்லேயே நீங்கள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபையிலே கூடி ஆராதிக்கிறவர்கள் சபை ஆராதனையில் நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங் செய்கிறவர்கள் அந்த ஸ்லிப்பை தயவுசெய்து நீங்கள் திருமதி ஜெனிதா தாவித்ராஜனிடத்தில் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபை முக்கியத்தான் சபை கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதற்கு தேவையான தொகை பிரியமானவர்களே 15,000 ரிங்கிட்டு திரட்ட வேண்டியதாக இருக்கிறது. உதவி செய்ய விரும்புகிறவர்கள் நன்கொடையாகவோ அல்லது பற்றில்லா கடனாகவோ நீங்கள் கொடுக்க விரும்பினால் திரு ஜெயசுதாஸ் சின்னப்பன் அவர்களை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய வாராந்திர நிகழ்ச்சி அல்லது ஊழியங்கள் தொடர்ந்து எல்சிசி கூட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். வருகிற 21ஆம் தேதி உக்ரைன குழு கூட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். தற்போது நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய எல்லா நாடுகளுக்கும் நம்மளுடைய மலேசியா தேசத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் சபாவை தவிர சிஎம்சிஓவாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. சிஎம்சிஓவில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சபை ஆராதனை நடத்தலாம் என்று அவர்கள் தெரிவித்து 50% அங்கத்தினர்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இடம் சபையுடைய சூழ்நிலையை பார்த்து நாம் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது. எஸ்ஓபி தொடர்ந்து வழக்கம் போல 1 மீட்டர் தூரத்திலும் அமர வேண்டும். முகக்கவசம் போட்டு இருக்க வேண்டும், ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்க வேண்டும், கை சானிடைஸ் செய்திருக்க வேண்டும். அப்புறம் சர்ச்சையும் ஆராதனைக்கு முன்பும் ஆராதனைக்கு பிறகும் சானிடைஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதை குறித்து உக்ரைன குழு கூட்டத்தில் விரிவாக பேசி நாம் தீர்மானங்கள் எடுப்போம். அதுவரையிலும் பொறுமையாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இருப்பினும் சுகைபுலோ வெளிப்புற ஆராதனை போன வாரத்திலிருந்து ஆரம்பமாயிருக்கிறது. சபை ரிப்பேர் செய்து ரெனோவேட் செய்யப்பட்டு அவர்கள் கூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பண்ணினால் தலைமை போதகருடைய அனுமதியோடு போன வாரம் 7ஆம் தேதி ஆரம்பமாயிருக்கு. அதனால் சுனைபுலு ஆராதனை காலை 8:30 மணிக்கு ஞாயிறு தோறும் நடைபெறும். கலந்து கொள்கிறவர்கள் தயவுசெய்து சுனைபுலு கோஆர்டினேட்டர் திரு ஆந்தனி தாஸ் அவர்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்ற அறிவிப்புகள் தொடர்ந்து நம்முடைய லெந்து ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் ஜூம் அல்லது ஆன்லைன் மூலமாக நடைபெறும்.
ஆன்லைன் மூலமாக நடைபெறும். 16ஆம் தேதி மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அடுத்த செவ்வாய்க்கிழமை ஸ்லாங்கூர் வட ஸ்லாங்கூர் போதகர்கள் ஐக்கியம் TMCPDA காலை 9 மணிக்கு நடைபெறும். இதற்கு நம் சபையின் போதகர்கள் கலந்து கொள்வார்கள். 21ஆம் தேதி மார்ச் மாதம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய உக்ரைன குழு கூட்டம் எந்த ஒரு தடையும் இல்லை என்றால் நேர்முகமாக சபையில் நடைபெறும். அது நடைபெற முடியாமல் போனால் ஜூம் மூலமாக செய்வோம். 28ஆம் தேதி மார்ச் மாதம் குருத்தோலை ஞாயிறு ஆராதனையாகவும் 1ஆம் தேதி ஏப்ரல் பெரிய வியாழனாகவும் 2ஆம் தேதி ஏப்ரல் பெரிய வெள்ளி ஆராதனையாகவும் 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் உயிர்த்தெழுந்த பண்டிகையாக நாம் அனுசரிப்போம். இந்த 4 ஆராதனைகள் கம்பைன் சர்வீஸாக நடத்தப்படும் என்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன். மற்ற காரியங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ வாய்ஸ் மூலமாகவோ உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறோம். இது வெளியிலும் கூட விசேஷமாக ஒரு துக்கமான செய்தி. நாம் சுனைபுலு ஆராதனையில் பங்கெடுக்கின்ற திருமதி வள்ளியம்மாளுடைய கணவர் அவர் புதன்கிழமை அன்று காலமானார்கள். இந்த குடும்பத்தினருக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் தேவைகள், அவர்கள் வழிநடத்த தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆளுகை அவர்களோடு இருக்க நாம் ஜெபிப்போம். குடும்பங்களிலே சந்திக்க முடிகிறவர்கள் போய் சந்தித்து உற்சாகப்படுத்துமாறு ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சபையின் சார்பாக திருமதி வள்ளியம்மாள் குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை நாங்கள் இயேசுவின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.